இந்த 38வது வசனத்திலிருந்து அந்த 48வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் எல்லாரும் செய்யக்கூடியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். இதுதான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எவ்வளோ பேர் சொல்றீங்க இன்னைக்கும் நம்மளுடைய சமுதாயத்தில் அப்படிதான் இருக்குன்னு? நம்ம வசித்து கொண்டு இருக்கிற சமுதாயத்தில் இது ஒரு எதிர்பார்ப்பா இல்லைங்களா? நீங்கள் ஒரு அடி கொடுத்தீங்கன்னா அவன் உங்களுக்கு திருப்பி தருவானா இல்லையா? ஒரு அறை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வருமா வராதா? அதாங்க இன்னைக்கும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான். ஒரு பல்லுக்கு பல், ஒரு கண்ணுக்கு கண். இதுவரைக்கும் நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாரு? அடுத்து என்ன சொல்றாருங்க? நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அதுக்கு எதிர்த்து நிற்காதீங்க. உங்களுக்கு தீமை செய்தாங்கன்னா அதுக்கு எதிர்த்து நிற்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. இது வாயில சொல்றதுக்கு நல்லா இருக்கு, ஆனா செய்கையில செய்வதற்கு கொஞ்சம் கடினங்க. சபையில உட்கார்ந்துருக்கும் பொழுது எல்லா சகோதரோடு உட்காந்துருக்கும், ஆமாங்க பாஸ்டர், ஒரு கன்னத்தில் அரைஞ்சினா இன்னொரு கன்னத்தை காமிச்சிடலாம். ஆனால் அங்கே பைக்கு நிறுத்திட்டு ரோட்டில் நீங்கள் சண்டை போடுற நேரத்தில் அவன் உங்களை ஒரு அரைஞ்சானா நீங்கள் சும்மா இருப்பீங்களா இல்லைங்களா? சொல்லுங்களேன். அல்ல, ரோட்டை விடுங்க, சர்ச்சுக்கு வரும்பொழுது வண்டியை நிறுத்துறீங்க, அவங்க நிறுத்தாதுங்க அங்கே நிறுத்துங்க சொல்லும்போது உங்க எவ்வளோ பொங்கிட்டு வருது சில பேர்த்துக்கு கோபம். சபைக்குள்ளே வருவதற்கு முன்பாக ரட்சிப்பை இழந்துட்டு உள்ளே வரீங்க, உள்ளே வந்து பெற்றுக்கொள்ளலான்னு ஒரு நம்பிக்கையோட வந்துடுறீங்களான்னு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், தீங்குக்கு நீங்க எதிர்த்து நிற்காதீங்க. ஒரு கன்னத்தில் அரைஞ்சாங்கன்னா இன்னொரு கன்னத்தை காமிங்க அப்படின்ற ஒரு வார்த்தைகள் அவர் சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தம் என்னன்னா, நான் இன்றைக்கு உங்களுக்கு போதிக்கக்கூடிய தேவ ராஜ்யத்தின் சத்தியம் ஒரு வித்தியாசமான ஒரு சத்தியம். உங்கள் வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையா இருக்கணும். இதுவரைக்கும் நீங்கள் சமுதாயம் செய்து கொண்டிருக்கின்றதை போல செய்து கொண்டு இல்லாமல் நான் உங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு புதிய வாழ்வின் சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துங்கள் என்று சொல்றார்.